பார்க்கறது கேட்கறது எல்லாமே நமக்கு சரி அப்படிங்கிற மாதிரி தான் படும். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத நல்லா அரசி ஆராய்ந்து தீர யோசித்து முடிவு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய கணிப்பு தவறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த நாய் அப்படின்னு சொன்ன உடனே தவறாக சொல்லல, பட் நாய் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா, எல்லோருமே நன்றி உள்ளது அப்படின்னு நினைப்போம். ஸோ பாதுகாப்பானது, நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது, நன்றியாக இருக்கக்கூடியது, இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நான் இப்போ கொஞ்சம் முரண்பட்டு சொன்னேன் அப்படின்னா எல்லாருமே என்ன கோச்சுக்குவீங்க. நாய் வந்து ஒரு இனத்துரோகி, தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி இனத்துரோகி? ரொம்ப சிம்பிள். நாய்க்கு நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு போட்டுருங்களேன், அது சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சத்தை ஓரமாக வச்சுட்டு அப்படியே இருக்கும். அதை வந்து ஒரு காக்கா கொத்துனா ஒன்றும் செய்யாது, ஒரு குருவி கொத்துனா ஒன்றும் செய்யாது, இல்லை ஒரு பருந்து வந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது, ஏன் எறும்பு சாப்பிட்டு போனாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் அதை சாப்பிட்றதுக்காக அந்த பக்கம் ஒரு நாய் வந்ததுன்னா இங்கேருந்து வல்லுன்னு அதை துரத்த ஆரம்பிக்கிறோம். தன்னுடைய இனத்தையே வாழ விடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அலசி ஆராய்ந்து உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற சூட்சுமத்தை நீங்க தெரிஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். யார்கிட்டையும் நீங்க தோக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றதை விட எப்பவுமே கரெக்டாக போயிட்டு இருப்பீங்க. இன்னொரு விஷயத்தோட நாளைக்கு சந்திப்போமா?